அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இனி வரக்கூடிய காலங்களில் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மானாவாரி விவசாயம் பண்ண ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் அதற்கான விதைகளை முன்கூட்டியே தயாரித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கப்பதிவு தான் இது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைசி நேரத்தில் நமக்கு ஒன்று மழை தொடர்ந்து வந்துட்டா, போன வருஷம் அதாவது பழைய வருடங்கள் மாதிரி சரியான காலத்தில் மழை வந்துட்டா பரவாயில்லைங்க. ஒருவேளை மழை வரலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து திடீர்னு மழை வந்தால் அந்த நேரத்தில் ஓடி போய் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், அதற்கான விதைகள் வேணும்னு பொதுவாக அல்லாடுற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமானது கடலை. இந்த நிலக்கடலையில் முக்கியமான ரகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டு ரகம் விஆர்ஐ 8, விஆர்ஐ 10, விஆர்ஐ 11, அதே மாதிரி டிஎம்பி 14. இதெல்லாம் நம்மளுடைய கடலை அப்படின்னா, அந்த கடலை எங்கே கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சில பகுதிகளில் எள்ளு போடுறோம். எள்ளுவோட ரகங்கள், சிறந்த ரகங்கள் எங்கே கிடைக்கும்? இதில் நிலக்கடலையிலுமே பார்த்திங்கன்னா, இந்த நம்மளோட கடலை இல்லாமல் ஆந்திர வகை கடலை, முக்கியமாக கதரி ரகம், அப்புறம் டிசிஜிஎஸ் 1694, அதே மாதிரி நம்மளுடைய கிர்னார் 5, இந்த மாதிரி ரகங்களோட விதைகள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டி தேடலாம். அதே மாதிரி எள்ளு போட விரும்புகிறவங்க வாய்ப்பு இருக்கிற இடத்துல அதற்கான சிவப்பு எல்லோ அல்லது கருப்பு எல்லோ முன்கூட்டி வாங்கி வைக்கிறது. உளுந்தில் மிகச்சிறந்த ரகங்களாக இருக்கக்கூடிய கோட்டா 3 அப்படிங்கிற ராஜஸ்தான் ரகம் 1000 கிலோ வரலும் கிடைக்கக்கூடிய அந்த இது, அல்லது வம்பனோட 11, இந்த ரகங்கள்லாம் முன்கூட்டியே விதைகள் வாங்கி பார்த்து வைக்கலாம். ஆமணக்கு விதைகள் முக்கியமாக எதெல்லாம் எங்கே இந்த ORCH1 அப்படிங்கிற அந்த ரகம், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, எப்போ நமக்கு தேவையோ அப்போ தான் வெடிக்கும். அதாவது வெடிக்காது. நம்ம பிச்சு வச்சதுக்கப்புறம் தான் அது காய்ந்து அப்படிங்கிறதுனால வெடித்து நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ரகமாக இல்லாமல் பயிர்லேயே முத்துற அந்த ரகமாக இருக்குது. அதனால் அதோடைய விதைகள்லாம் முன்கூட்டியே வாங்கி வச்சுட்டு நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி அதே மாதிரி துவரை விதைகள் எங்கெங்கே குறைந்த நாட்கள் 120 நாள் ரகம் எங்கே கிடைக்குது அப்படிங்கிற அந்த அது பண்ணலாம். பொதுவாக இந்த மானாவாரியில் பண்ணக்கூடிய அதுவோ அல்லது மரவள்ளியோ அல்லது இடம் சார்ந்து எந்தெந்த விதைகள் பயிர்கள் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விதைகளை முன்கூட்டியே வாங்கி அது தரமானதாக சரியான ரகம் உள்ளதாகவும் நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வரக்கூடியது. இப்போ உதாரணத்துக்குங்க, திருவண்ணாமலையிலலாம் போலூர்னு ஒரு இடம் இருக்குது, வந்தவாசின்னு இருக்குது. அவங்களுக்கு மற்ற ரகங்களை விட அந்த ஜிஜேஜி 32, 34ங்கிற பழைய ரகம் அது மிகச்சிறந்த லாபம் தருது. அதுதான் சொல்கிறேன். அந்தந்த நான் ஊருக்கேற்ற என்ன பயிர்னு முடிவு எடுக்கிறோம். அப்புறம் அந்த பயிர் அந்த பகுதிக்கு எது நல்லா வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம யோசித்து, அடுத்தவங்க சொல்லாமல் பல பகுதியில் போய் நேரில் கேட்டு அந்த எது நல்ல ரகமோ அந்த ரகத்தை முன்கூட்டியே தயார் பண்ணி வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. இது மிகச்சிறந்த நடவடிக்கைங்க, இந்த மாதிரி முன்கூட்டி செய்கிறது அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் மானாவாரியில் பண்ணக்கூடிய எந்த விதமான விவசாயமாக இருந்தாலும் அதோடைய விதைகளை முன்கூட்டி தேர்ந்து வாங்கி வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த மானாவாரி விவசாயத்தில் நம்ம தரைவழியில் பெரிய அளவில் கொடுக்க முடியாது, தெளித்து தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அதற்கான தெளிப்புக்கான கரைசல்கள், முக்கியமாக மீனமிலம் போன்ற கரைசல்கள் அல்லது இயற்கை பூச்சி விரட்டி போன்ற கரைசல்கள் முன்கூட்டியே தயார் பண்ணுறது. அது தயாராகிறதுக்கு 1 மாதம் ஆகும் இல்லைங்களா? அது மாதிரி முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மானாவாரியில் நம்மளுடைய நிலத்தை சும்மா போடாமல் வெற்றி அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொஞ்சம் தயவுசெய்து இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணால் நல்லது. மீண்டும் சந்திப்போம்.